மேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேட்டு. என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன்னா, மழை டைமில் எனக்கு தாகடிக்குது. அந்த இதில் உட்காந்துருக்கனால தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மு. உட்கார ஆரம்பிச்சிடலாம், தண்ணி நல்லா தாகடிக்குது. தண்ணி கரெக்டாக 3 லிட்டரு குடிச்சிடுறேன் கரெக்டாக. தண்ணியே குடிக்க மாட்டேன், அதுதான் மெயின் ப்ராப்ளமே. பட்டு இந்த டைமில் கூட எனக்கு தண்ணி தாகடிக்குது. எனக்கு 2-3 இயர்ஸாகவே இருக்குது இந்த ப்ராப்ளம். அதாவது ப்ளீடிங் பைல்ஸ் மாதிரி வரும் எனக்கு. ரொம்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். எவ்வளவோ பண்ணி பார்த்தேன். எதுக்குமே எனக்கு அது சரியாகவே இல்லை. லாஸ்ட்டு கட்டம் ஆப்ரேஷனே பண்ணணுன்ற ஸ்டேஜுக்கே போயிடுச்சு. அப்புறம் அந்த இது பார்த்துட்ருக்கும்போது எனக்கு திடீர்னு ஃபேஸ்புக்கில் இந்த குஷனை வந்து பார்த்தேன். பார்த்துட்டு நான் அதை வாங்கி சரி எவ்வளவோ செலவு பண்ணுறேன், இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் தான் எனக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த ஹெர்பல் ஷீட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்போதுமே யூரினரி இன்ஃபெக்ஷனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஹெர்பல் குஷனை வந்து நான் கண்டினியூஸாக 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் இந்த 2 இயர்ஸாக வரவே இல்லை. யூரினரி எனக்கு ரொம்ப நாளாக இந்த பைல்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்தேன். அப்புறம் டாக்டர்கிட்டையும் போய் காமிச்சிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் இந்த ஹெர்பல் மேட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது யூஸ் பண்ணி இப்போதைக்கு நான் ஒரு 4 மாதம் ஆகிடுச்சி. சூப்பராக ரெக்கவர் ஆகிடுச்சி. ஃபீலிங் பெட்டர். ஒரு 3 to 5 இயர்ஸாக எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. சிவியராக இருக்கும். அப்புறமா வந்து மோஷன் போகிறப்போ பிளட் இருக்கும். ரொம்ப வலி கூட இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் உங்களுடைய அந்த மேட் பற்றி கேள்விப்பட்டு உங்ககிட்டேருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போது ஒரு 2 days யூஸ் பண்ணேன். 2 days யூஸ் பண்ணப்போ எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. என்னால் ஃப்ரீயாக வந்து மோஷன் போக முடிஞ்சுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து எனக்கு